சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராம் என்னோட வாழ்க்கையில் நான் மதிப்பை இழந்துட்டேன். இதுக்கு அப்புறமும் எனக்கு வாழணும் அப்படின்னு ஒரு துளி கூட ஆசையே வரல. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கூட நல்லபடியாக வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ ரீசண்டாக வாழ்வதற்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நான் வாழ்வதற்கு உண்டான முயற்சிகளை இறங்கினாலும் என்னால் வாழ முடியல. ஏன்னா பல பேர் என்னை பார்க்குற விதம், பல பேர் என்கிட்ட பேசுகிற விதம், இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில் பெரிய அளவில் நான் வாழ முடியாத அளவுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். எவ்வளோ முயற்சிகள் செஞ்சாலும் அதில் இருந்து மீண்டு வரவே முடியல. கடைசியாக ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நம்பர் என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதால நான் தவறான முடிவை எடுத்துடுவேனோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமும் இருக்கு. நான் இப்போ என்னுடைய முழு மனசையும் சாயப்பா கிட்ட ஒப்படைக்க தயாராக இருக்கேன். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அந்த சாய்ராம் கேட்டிருந்தாங்க. முதல்ல அந்த சாய்ராமுக்கு நான் நன்றிகளை ரொம்ப பலமாக சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அன்பே சாய் குடும்பத்தில் புதுசாக வந்த உறவு. ஸோ இவங்க நிச்சயமாக ஒரு சாட்சியாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோ, இல்லை கொஞ்சம் மாதம் கழிச்சோ, இல்லை கொஞ்சம் வருஷம் கழிச்சோ, அது அவர்களுடைய செயல்படும் விதத்தை பொறுத்து. அப்போ நிச்சயமாக அவங்க ஒரு சாட்சியாக இருப்பாங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. அதே போல் இந்த சாய்ராமுக்கு இன்னொரு விஷயத்தையே சொல்கிறேன். உங்கள் மனசில் இத்தனை நாள் வாழக்கூடாதுன்னு விதைச்சது யாரு? இப்போ வாழணும் அப்படின்னு சொல்லி விதைச்சது யாரு? இன்னும் இப்படிப்பட்ட மனநிலை இன்னும் மற்ற மனிதர்களுக்கு வரல. பட் இன்னமும் அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இனி வாழ்ந்து என்ன, அந்த லெவலுக்கு இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ வாழணுன்ற ஒரு உணர்வை கொடுத்தது யாரு அப்படின்னா, நிச்சயமாக அது நம்ம கடவுள், நம்ம சாயப்பா தான். ஆனால் பல பேருக்கு இந்த வாய்ப்பு வரல. ஆனால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு பலன்கள் கிடைச்சிருக்குது. அதாவது வாழணும் அப்படின்னு ஒரு இடத்த நாம் போய் சேரணும்னா, சில பேர் அந்த இடத்துக்கு போகாமலே நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம பயணத்தை மேற்கொண்டாதான் அங்கே போகணும், இல்லாட்டி போக முடியாது. அப்போ அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் நினச்ச இடத்துக்கு நிச்சயமாக போயிடுவீங்க. ஸோ எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயே சாய்ப்பா நல்ல வழிகளை நிச்சயமாக காட்டுவார். ஏன்னா 6 மாதமாக வாழ முடியாதுன்னு ஒரு நிலைக்கு அது உங்களை அடையாளத்தை நீங்கள் அப்படியே மாற்றிக்கிட்டீங்க. இப்போ புது அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஏற்படுத்தலை, சாயப்பா தான் உங்களுக்கு புதிய அடையாளத்தை இப்போ இந்த நிமிஷம் கொடுக்க போகிறாரு. இது இந்த சாய்ராமுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை சாய்ராமுக்கும் இது பொருந்தும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இத்தனை நாள் நம்ம செஞ்ச பாவங்கள் நம்மளை போட்டு வாட்டி வதச்சுது.
ஸோ நீ யாருன்னு அடையாளமே இல்லை. ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா அது அட்ரஸ் போட்டால் தான் அந்த வீட்டுக்கு போய் சேரும். அட்ரஸே இல்லாமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பாக்ஸில் போட்டால் போஸ்ட்மேன் யாருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது அது எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சம்மந்தப்பட்டதோ அந்த லெட்டர் அதே இடத்துல தான் இருக்கும், அது போகாது. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த அடையாளத்தை எழுந்தீங்க, அதனால் அதுக்கு அட்ரஸ் சரியான அட்ரஸ் போடலை, பின்கோடு போடலை, டோர் நம்பர் எழுதலை, உங்கள் பேர் இல்லை. ஸோ பேர் இருந்து டோர் நம்பர் இருந்தால் கூட நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் எதுவுமே இங்கே இல்லை. அதனால் எழுதின லெட்டர் என்ன ஆச்சு அப்படின்னா அது அங்கேயே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்துக்கணும். இனிமேலாவது இது வரைக்கும் நம்ம அட்ரஸ் இல்லாமல் லெட்டர் போட்டோம், அது போய் சேரலை. இனிமேல் அட்ரஸோட நம்ம லெட்டர் போடுவோம், அது நிச்சயமாக சேரும். அப்போ அந்த அட்ரஸை எழுத வச்சது யாருன்னா நம்ம சாயப்பா. உனக்கு அட்ரஸ் இருக்கு, இனிமே நான் அனுப்பக்கூடிய எல்லா விஷயமும் உன்னை சேரும். அப்போ முதல் ஒரு கடிதத்தை அவர் எழுதிட்டாரு, அதான் நீ வாழ போற. அப்போ உன்னோட கர்மாக்களுடைய அந்த ஆதிக்கம் இங்கே குறைஞ்சிருக்குது. அதனால் இப்போ சரியான ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டிய நேரம். இந்த நேரத்தை நீ நிச்சயமாக பயன்படுத்திப்ப. ஏன்னா உனக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜ் ஏன் மூலமாக வந்துச்சு. இத்தனை நாள் என்னோட மெசேஜ் உனக்கு வரல, ஏன்னா பாவங்களால் நீ சூழப்பட்ட. அதனால் நீ எனக்கு காணாமல் போயிட்ட, இல்லை நான் உனக்கு காணாமல் போயிட்டேன். அப்போ ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதனால் உனக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போது எதுவும் சூழலை, எல்லாமே கிளியர். இப்போ நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறோம். ஸோ இப்போ உனக்கு நான் வாய்ப்பை கொடுக்குறேன். ஏன்னா உன் கர்மா வழி விட்டுச்சு, வழி விட்டதால நான் வந்தேன். அது கர்மா வழி விடலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். அப்போ கர்மா வழி விட்டுச்சுன்னா நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. இப்போ நீ கர்மா கிட்டேருந்து தப்பிச்ச, அடுத்தது மாயை கிட்டேருந்து விலகி இருக்கணுமே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கர்மான்றதை நடந்து முடிஞ்சதை சொல்கிறது, மாயைன்றது நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் நடக்க போகிறதையும் சொல்கிறது. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணுறியோ அது நாளைக்கு கர்மாவாக மாறும். அப்போ இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் மாயை சம்மந்தப்பட்டதுன்னா அது அடுத்த நாள் பாவத்தை தூக்குற மாதிரி, தோல்ல தூக்குற மாதிரி. அப்போ உனக்கு நான் கர்மா வழி விட்டதால நான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் இனி உன்னோட அடையாளத்தை நீ உறுதிப்படுத்தணும். அப்போ உன் அடையாளத்தை உறுதிப்படுத்தணும், மாயையில் இருந்து தப்பிக்கணும், கர்மாக்கள் மறுபடியும் சூழக்கூடாது. இது எல்லா மனுஷனுக்கும் இந்த தாட்டை இருக்கு. யாரு தான் போய் பாழுங்கிணறுல போய் விடுறதுக்கு தயாராக இருப்பாங்க? யாராவது தயாராக இருப்பாங்களா? நான், நீங்கள் யாரும் இல்லை. பாழுங்கிணத்துல யாருமே விட தயாராக இல்லை. அப்போ எல்லா மனுஷனும் அந்த கிணத்துல விடக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல போய் தொப்புன்னு விடுறாங்க. அப்போ கர்மாக்கள் வழிவிட்டதால என்னுடைய வருகை, என்னோட அடையாளம் தெரிஞ்சது. என்னுடைய அடையாளம் உனக்கு தெரிஞ்சதால உன்னுடைய அடையாளம் உலகத்துக்கு தெரிய போகுது. உலகம்னா யார்? உடனே பெருசாக நினச்சிக்க வேண்டாம். முதல்ல 4 பேருக்கு நாம் தெரிவோம், அப்புறம் 40 ஆகும், அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து உங்கள் கர்மா மறுபடியும் உங்களை ரவுண்டு கட்டாமல் இருக்கிறத பொறுத்து, உங்கள் மாயையில் இருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறத பொறுத்து 4 பேருக்கு தெரிஞ்ச நீங்கள் இனி பல மில்லியன் பேருக்கு நீங்கள் தெரிவிங்க. பாருங்க, இது விளையாட்டை நினைக்காதீங்க. ஏன்னா எத்தனையோ பேர்
பல மனிதர்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்காங்க. நம்ம நாட்டோட பிரதமராக இருக்கட்டும், வேறு புகழ்பெற்றவர்களாக இருக்கட்டும், உலகத்துக்கே தெரியக்கூடிய ஃபெமிலியர் ஃபேஸஸ் இருக்காங்க. ஸோ மைக்கேல் ஜாக்சன், எத்தனை பேர், யார் உங்களுக்கு வேணும்? நெல்சன் மண்டேலா, இவங்கெல்லாம் வேற நாட்டுக்காரவங்க. நெல்சன் மண்டேலா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம மகாத்மா காந்தியை தெரியாதவங்க மற்ற நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருப்பாங்க. உலகம் பூரா இவங்க தெரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க கர்மா அப்படி. ரெண்டாவது, அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினாங்க. மூணாவது, மாய வலையில் சிக்காம தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்க. இது புத்திசாலித்தனம் தானே? இது 100% புத்திசாலித்தனம். அப்போ அந்த பாழுங்கிணத்துக்குள்ள குதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் குதிக்கிறாங்கன்னா அப்போ என்ன பிரச்சனை? இந்த மாயை நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். எங்கெங்கேயோ கொண்டு போக போகுதுன்னு அர்த்தம். முச்சந்தில நிற்க வைக்க போகுதுன்னு அர்த்தம். உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உன்னை பைத்தியக்காரனை ஆக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாயை கையை பிடிச்சதுன்னா உதறி விடுறதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மாயை பல இடத்துல உங்களை ஆசைகளை காட்டிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சாயப்பாவும் மாயை பற்றி சொல்லியிருக்காங்க. சாயப்பாவுக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்த ஜீசஸ் அவரும் மாயை பற்றி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் தேவகுமாரன் அப்படின்ற இதில் தான் பைபிளில் சொல்லியிருக்காங்க. அப்போ கொடிய பிசாசுகள் 3 பேரோ 4 பேரோ அவர் முன்னாடி நின்று, இதை பாரு, நீ கடவுளுக்கு தூதுவன், ஆனால் நீ கடவுள் இல்லை. நீ எங்க இனத்துக்கு ராஜாவாயிடு. உனக்கு கடவுள்கிட்ட இருந்து என்ன கிடைக்குதோ அதை விட பல மடங்கு உனக்கு செல்வம், பேர், புகழ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த பிசாசுகள் ஜீசஸை நிறைய ஆசீர்வாதத்தை காட்டுதான். உடனே ஜீசஸ் சொல்கிறாரா, அந்த பக்கம் போ சாத்தானே அப்படின்னு. மறுபடியும் சாத்தான் என்னென்னமோ சொல்லுது. சரி, உன் கடவுள் பெரியவர் அப்படின்னா இந்த மலையில இருந்து நீ கீழே குதிய பார்க்கலாம். நீ குதிச்சா அவர் உன்னை தாங்கணும், இல்லை உன்னோட உயிர் போகாமல் சின்ன காயம் கூட ஏற்படாமல் இருக்கணும். இப்போ குதி அப்படின்னு. ஒரு சாதாரண மனுஷன் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா, ஒன்று குதிச்சு கடவுள் காப்பாற்றணும்னு சொல்லி விட்டுருப்பான். இன்னொன்று, குதிச்சா கண்டிப்பாக கடவுள் காப்பாற்ற மாட்டார், செத்து தான் போயிடுவோம். அப்போது கடவுளோட ஆஃபரை விட இவங்க ஆஃபரை எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த சாத்தானுடைய ஆஃபரை எடுத்திருப்பாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன சொன்னார் அங்கே அப்படின்னா, என் கடவுள் சொல்லியிருக்காரு, என்ன நீ எந்த காலத்துலேயும் என்ன சந்தேகப்படாமல் இருக்கணும். பைபிளில் சொல்லியிருக்கா. என்னது? தேவனை யாரும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு. ஆனால் நம்ம சர்வ சாதாரணமாக நாளும் பொழுதுமா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கோம் கடவுளை. நாளைக்கு எனக்கு செஞ்சுடுவாரா, பார்த்துடுவோம். நீ அப்படி கேட்டாவே சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மாயை ஜீசஸையும் விட்டு வைக்கல. அப்போ ஜீசஸ்க்கே அந்த மாயை வந்திருக்கு. ஏன்னா அவருடைய அந்த பிரார்த்தனை, தேவகுமாரன், கடவுளோட மறு அவதாரம். அதே மாதிரி சாயப்பாவும் கடவுளோட மறு அவதாரம், அவரும் கடவுளோட குழந்தை. அப்போ இந்த மாயை விஷயத்தில் நீ மாட்டிக்கிட்ட முடிச்சுக்கிட்டா உன் அடையாளத்தை இழந்துடுவ. அடையாளத்தை இழக்கக்கூடாதுன்னா நீ கர்மாவில் இருந்து விலைக்கு வந்துட்ட. கடவுளோட அருமையான அட்டகாசமான ஆஃபர் கொடுத்துருக்காரு. நாம் இந்த ஆடி மாதம் அப்படின்னா ஆஃபர். ஆக்சுவலாக ஒரு காலத்தில் ஆடிக்கு ஏன் ஆஃபர் போட்டாங்க, தள்ளுபடி கொடுத்தாங்க, இது யாருக்காவது தெரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஆடி மாதம் அப்படின்னா
அடுத்த வர்றது விசேஷ நாட்கள், தீபாவளி. அப்போ பழைய ஸ்டாக்ஸ் எல்லாமே விற்கணும். அப்போ தான் விற்றா தான் அதை காசாக்க முடியும். காசாக்குனா தான் பர்ச்சேசிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தீபாவளி டைமில் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அப்போது பழைய விஷயத்தை விற்றா தான் புதுசாக வாங்க முடியும். அப்போ தான் காசு ஏகப்பட்டது லாக் ஆகியிருக்கும். அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு துணிக்கு இன்னொரு துணி ஃப்ரீயாக கொடுத்துரு, முதல்ல பழைய ஸ்டாக்கை கிளியர் பண்ணணும், அப்போ தான் புது ஸ்டாக் வாங்க முடியும். இந்த கான்செப்டில் தான் ஆடி தள்ளுபடி பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது, அந்த ஆடி தள்ளுபடியில் வியாபாரம் அமோகமாக வருது. தீபாவளி டைமில் கூட வியாபாரம் பெருசாக ஓடலை. ஸோ கம்பேர் வித் ஆடி மாதத்தை பார்க்கும்போது ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய சேல்ஸு தீபாவளி சேல்ஸை விட ரொம்ப ஜாஸ்தி. இப்போ என்ன ஆச்சு, தீபாவளியை எல்லாம் ஆடி மாதத்துக்கு வச்சுட்டாங்க. அப்போ ஆடி தள்ளுபடியில் தான் புது கலெக்ஷன்ஸ் வருது. ஒரு கடைக்காரர் சொன்னார், ஆடி மாதத்தில் புது தள்ளுபடி, புது டிசைன்லாம் வரும்னு. எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட, எங்கே அப்படிலாம் இல்லைப்பா, அப்படி தான் ஆரம்பித்தோம், எங்கள் அப்பா காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் அது இப்போ ஆடி மாதம்தான் இப்போ எல்லா ஜவுளி கடையும் ரொம்ப விசேஷமான நாட்களாக போய் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கடையில் பாருங்கள், எதிரில் இருக்கிற கடை எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன கடை, இவரோட கடை ரொம்ப பெருசு, எப்பயுமே தூங்கிட்டு இருப்பாங்க. கஸ்டமர்ஸ் உள்ளே வந்தால் தான் லைட்டை போடுவாங்க, இல்லாட்டி ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா கூட்டத்தை அப்படின்னாரு. நான் நினச்சேன் இவர் சும்மா உருட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு, அப்போ மறுபடியும் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு போனால் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே. இவர் கடையில் 10 பேருன்னா அவங்க கடையில் ஒருத்தவங்க கூட இல்லை. ஆனால் இவர் கடையில் நெரிசல் ஜாஸ்தி. அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட உட்காந்து பேசினார். அப்போ அவங்க கடையிலையும் கூட்டமாக இருந்தால், அப்போ ஆடி மாதம்தான் சேல்ஸு. அப்போது நம்ம லைஃப்பில் சில விஷயங்களை தப்பாக நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அப்போது அந்த ஆஃபரை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி கடவுள் கொடுத்த ஆஃபர்ஸை நம்ம பயன்படுத்திக்கல. அப்போ ஆடி மாத தள்ளுபடி இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை ஏன் பயன்படுத்திக்கிறேன்னா, நாம் வாங்கக்கூடிய ஒரு 100 ரூபாய்க்குனா 2 பொருள் வாங்கலாம் அப்படின்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ வாழ்க்கைன்ற ஒரு ஆஃபரை கடவுள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆஃபர் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு கடையில் அதே பொருள், இங்கே 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருள் ஆஃபரில் 2 கொடுக்குறாங்கன்னா, இல்லை எனக்கு ஆஃபர்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த கடையில் இதே பொருள் 20,000க்கு விற்கிறாங்கன்னா அங்கே வாங்கிக்கிறேன் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு. இப்போ யாருக்கு லாஸு? உங்களுக்கு லாஸ். யாருக்கு வருமானம்? அந்த 20,000 ரூபா சொல்லி கொடுக்குறவனுக்கு வருமானம். அப்போது உண்மையான ஆஃபர்ஸ் நம்ம ஒரு கத்திரிக்காய் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு தக்காளி வாங்குறதா இருக்கட்டும், இங்கே எவ்வளோ அங்கே எவ்வளோ, இதை எல்லாத்தையும் வித்தியாசப்படுத்தி அதில் எது குறைவான விலையோ, அதில் எது குவாலிட்டியோ அதை நம்ம எடுக்கிறோம். பட் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்னை ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு யாருமே கொடுக்கறதில்ல. இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா? அப்போ உங்களுடைய ஆற்றல் இந்த பொருளை விட சொல்லவே முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்குது. கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய சக்தி, இல்லை அவர் கொடுக்க போகிற சக்தி, அது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே இல்லை, அதுக்கு கீழேயும் இல்லை. ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அளவிட முடியாதது. அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோதான் நீங்கள் அளவு போட்டு என்னைக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஆகாயன்றது ஒரு வெட்ட வெளி, அதுக்கு முடிவே கிடையாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், எங்கெங்கெங்கெங்கெங்கேயோ போகும். ஆகாயன்றது காங்கிரீட்டா என்ன, ஒரு முடிவு இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் கடவுள் கொடுக்கக்கூடிய சக்தி அளவிட முடியாதது. அப்போ அவர் நமக்கு இந்த ஜென்மத்தில் இப்போது உங்ககிட்ட நிற்கிறாரு, வாழணுன்ற ஆசை இருக்குது, சரி வாழணும், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமே. இது எல்லாமே
கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாம நடக்காதுங்க. என்கிட்ட ஒரு சாயிரம் சொன்னாங்க, நிறைய பாசிட்டிவான விஷயத்துலலாம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் கேட்க முடியல. அப்படியே கேட்டாலும் என் மைண்டுக்குள்ளே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நெகட்டிவாக எந்தெந்த விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்தாலும் சரி, இல்லை என்னோட சொந்த பந்தங்களுக்கு நடந்தாலும் சரி, அதில் நான் ஆர்வம் காட்டுறேன் அப்படின்னு இருக்காங்க. பட் அவங்கள விட நாம் ஆனால் அவங்க அப்படி இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு தான். அதுக்கு நம்ம நிறைய ஆடியோஸ் கொடுத்துருக்கோம். பட் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கள விட கம்பேர் பண்ணும்போது நாம் பரவாயில்லையா இல்லையா? நமக்கு என்ன நினைக்கிறோம்? நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நெகட்டிவிட்டியை விரும்புகிறதையும் குறைச்சிருக்கிறோம். அப்போ நம்ம மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ பாசிட்டிவ் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு பெரிய தாட்டும் நமக்கு இருக்குது. இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 30 to 40% இருக்குமா இந்த உலக மக்கள் தொகையில்? அப்போ இந்த 40%ம் அந்த 60% கம்பேர் பண்ணும்போது அடுத்த கிரேடில் இருக்காங்க. அதில் ஒரு 10% ஏ கிரேடில் இருக்காங்க. நாம் பி கிரேடுன்னு கூட வச்சுக்கலாம். சி கிரேடு, டி கிரேடு, இது மாதிரி கிரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கிறவங்க கடவுளுடைய அருளை பெற்றவர்கள். ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்க கடவுளை அருளை பெறுவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மூணாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் நெகட்டிவும் கொஞ்சம் பாசிட்டிவும் கலந்துதான் இருக்காங்க. ஒரு நாள் நெகட்டிவ், ஒரு நாள் பாசிட்டிவ். அவங்க மூணாவது ஸ்டேஜ். நாலாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்க 75% நெகட்டிவ், 25% பாசிட்டிவ். அஞ்சாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ். நடக்காது, ஏன் வாழணும்? யாராவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் பண்ணா, என் வாழ்க்கையெல்லாம் நல்லா எல்லாம் இல்லை, அது என்றைக்கோ முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ வார்த்தைகளை ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு அது வராது. அவங்களுக்கு வர வேண்டிய காலத்தில் வந்தாதான் இந்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ இந்த சாயிரம் 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? முடியாதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்போது அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் க்ரோத்திங் இல்லை, டிக்ளைன் ஸ்டேஜ், அதாவது கீழே விழுந்துட்டாங்க. ஸோ விழுந்தவங்க எப்படி எந்திரிச்சாங்க? அது ஆச்சரியமா இல்லையா? அப்போ எந்திரிச்சு வாழ முடியுன்ற ஒரு வேகத்தை, ஒரு கருத்தை கொடுத்தது யாரு? அப்போ இந்த விஷயம் வந்துச்சுனாவே நீ கீழே விழ வேண்டியவங்க இல்லை, நீங்க கீழே விழுந்து எந்திரிச்சு வாழ வேண்டிய மனிதர்கள். எக்ஸாக்ட்லி 100% அன்பே சாயில கீழே விழுந்தவங்க எந்திரிச்சு வாழ வேண்டியவர்கள். இது நான் 100% சொல்றேன். அப்ப ஏன் வாழ முடியாம போகுதுன்னு சிலர் கேட்கலாம். நான் திரும்ப சொல்றேனே, ஒரே விஷயம் திரும்ப சொல்லணும்னா, உங்களுக்கு முயற்சிகள்ல பாதியில நிறுத்துறீங்க. ஒரு நாள் நல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, மறுநாள் காரணமே இல்லாம ரொம்ப 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 டல்லாயிருங்க. நல்ல விஷயங்கள் தொடர்ந்து கேட்கறதால நல்ல செயல்களை செய்றீங்க. உங்க எண்ணங்கள்ல குவியக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஹா ஓஹோன்னு இருக்கு. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு காரணம் உங்களை சேர்ந்துடுது. அந்த காரணத்தை வச்சு நீங்க நல்ல செயல்களை செய்யறத ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இப்போ மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கலன்னா பிரச்சனைகள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உன் நோய் இன்னும் குணம் ஆகலை. ஸ்டில் உன்னோட நோய் குணம் ஆகலை. நீ மாத்திரையோடைய செயல்பாட்டில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்போ கர்மா இன்னும் முற்று பெறவில்லை. உன் கர்மா எப்போ முற்று பெறுதுன்னா, நீ அடுத்த பிறவி என்னைக்கு எடுக்க தகுதி இல்லையோ
அன்றைக்கும் கர்மா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ பார்த்துங்க, தகுதி இல்லை. ஏன்னா மனுஷ பிறவியை நாம் கொச்சப்படுத்தக்கூடாது. நம்ம இருக்கிறது உயர்ந்தது. அடுத்த ஸ்டேஜ் வரட்டும், அது வரைக்கும் இதுதான் எனக்கு பிடிச்ச ஸ்டேஜ். அப்போ நம்ம கர்மா எப்போ முடிவுக்கு வருது? நீ என்னைக்கு பிறவி இல்லையோ அன்னைக்கு. ஸோ இறந்தவங்களுக்கு வைகுண்ட பதவி அடைந்தார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இறைவனடி சேர்ந்தவங்களுக்கு மறுபிறப்பு இருக்காது. அப்போ யார் இறைவனடி சேர்ந்திருப்பாங்க? அப்போ அவங்க வாழ்கிற வாழ்க்கையை வச்சே அடுத்த பிறவி இல்லடா இந்த மனுஷனுக்குன்னு நாம் என்னைக்கு சொல்கிறோமோ அவர்களுக்கே. நிறைவேறாத ஆசைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த பிறவி இருக்கும். அதே மாதிரி செஞ்ச பாவத்துக்கும் அடுத்த பிறவி இருக்கும். அப்போ நீ பாவமே செய்யாமல் இருக்கணும், உன்னோட பாவத்தை 0வில் கொடுக்கணும். 2வது, நீ சாகும்போது சிரிச்சுக்கிட்டே சாகணும். 3வது, அத்தனையும் உன்னோட ஒட்டுமொத்த ஆசைகளும் இந்த ஜென்மத்தில் நிறைவேறிடுச்சுன்னு ஒரு மன நிறைவோடு நீ உலகத்தை விட்டு போறியா, அன்னைக்கு நீ உண்மையிலே இறைவனடி சேர்ந்துட்ட. ஏன்னா இறைவனடி நம்ம ஆன்மாவை சேர்த்துட்டா அதுக்கப்புறம் பிறப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த பேப்பரில் பார்க்குற இறைவனடி சேர்ந்தார், இறைவனடி சேர்ந்தார், இறைவனடி சேர்ந்தார் போடுறது தப்பு இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் சரி, ஓகே, என்னமோ ஆன்மா அங்கே போயிட்டு மறுபடியும் வருதுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இறைவனடி சேர்ந்தானா எல்லாம் நினைக்கிறான்னா அவரோட ஆத்மா சாந்தி. ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்மாவுக்கு அடுத்த பிறப்பு இருக்கு. அது ஆத்மா எப்போ சாந்தி அடையும்னா அடுத்த பிறவி இல்லைன்னா தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும். நாம பார்த்துக்கலாம், என்னைக்காவது ஒரு பிறவில அந்த ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக வேணா இப்போ வேணா பார்த்துக்கலாம். ஆனால் அடுத்த பிறவி நிச்சயமா இருக்கு. நான் என்னோட லைஃப்பை அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்த பிறவி பெஸ்ட்டாக இருக்கணும். அப்போ இந்த பிறவியில் என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் செய்கிறேன். தேவையில்லாத மாயையில் போய் சிக்கிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. மாயை அப்படின்னு தெரிஞ்சாலே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் பாடத்தை நம்ம ஜீசஸ் கிட்டையும் கற்றுக்கிட்டாச்சு, நம்ம உயிருக்கு உயிராக மனசில் குடி வச்சிருக்கக்கூடிய சாயப்பா கிட்டையும் கற்றுக்காச்சு. அவங்களே அப்படின்னா நாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நான் பணக்காரன் ஆகணும். நான் சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன். எனக்கு யாராவது எப்போ அவனுக்கு 1 கோடி கொடுக்குற, 1 கோடி கொடுக்குற அப்படின்னா சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது தான் மாயைன்றது. அதை வாங்காமல் இருந்தேன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு 20,000 போதும். அப்போ நீ இந்த 20,000 சம்பாதிச்சதில் நீ மன நிறைவோடு இருந்தாதான் உனக்கு அந்த 2 கோடி பெரிய விஷயமா தெரியாது. அந்த 2 கோடி எப்படி இருக்கும், உன்னோட 20,000 விட கம்மின்னு நினைப்பேன், 10,000 கம்மின்னு நினைப்பேன். அப்போ உனக்கு ஆசை இருக்கு. அப்போ ஆசை இருக்கிற வரைக்கும் மாயை இருக்கும், மாயை இருக்கிற வரைக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அந்த மாயையில் இருந்து காப்பாற்றிக்கணும். இப்போ எல்லாருக்கும் கர்மாக்கள் ஓரளவுக்கு ரிலைஸ் ஆயிடுச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு குற்றவாளிக்கு ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க, ஒரு 20 வருஷம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவரோட நன்னடத்தை அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு முக்கியமான நாளில் ஏதோ காந்தி ஜெயந்தி டைமில் ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், சரி தெரியல. அப்போ அவங்க தண்டனை குறைப்பு இல்லை, விடுதலை. அப்போ நீ விடுதலை ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ நீ என்ன பண்ணணும், மறுபடியும் எந்த தவறையும் நீங்கள் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே செய்யக்கூடாது. அப்போது விடுதலை ஆகிறன்னு முடிவு பண்ணி 20 வருஷம் உனக்கு வச்சுருக்கக்கூடிய தண்டனையை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 15 வருஷமாக ஆக்கிட்டாங்க. இன்னும் 1 வருஷத்தில் நீ விடுதலை ஆகிட போகிற. இப்போ உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க வந்தாலும் நீ தலையிடாமல் அதை சாமர்த்தியமாக அமைதியாக இருந்தால் நீ 1 வருஷத்தில் விடுதலை ஆகிடுவ. அப்போது எதிரில் வரவனை நீ சண்டை போடுறதாலேயோ இல்லை அவன் உன்னோட
உன்னை வந்து ஏதோ தூண்டி விடுவான், உசுப்பேற்றி விடுவான். உசுப்பேற்றும் போது நீயும் தேவையில்லாமல் பேசுனா உனக்கு என்ன ஆகும்? உன்னோட விடுதலை ரத்து. அப்போது 20 வருஷம், இன்னும் 5 வருஷம் இருக்கணும். அப்போ நீ எமோஷ்னலாக நீ அந்த விஷயத்தை கையில் எடுத்ததால் உனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இன்னும் 5 வருஷம் பழைய தண்டனை அப்படியே கிடைக்குது. அப்போ ஜெயிலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சுன்னா மறுபடியும் உள்ள இந்த தண்டனையும் சேர்த்து கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு சட்டம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, உன்னை நல்லவன் சொல்லி தானே உள்ள 5 வருஷம் கம்மியாக கூட விட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தாட்டு உங்களை இன்னமும் ஒரு பிளாக் மார்க்கில் காட்டும். உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் எப்படிப்பட்டதாக மாறுதுன்னு. அப்போது எமோஷனல் ஆக்டிவிட்டீஸை கீழே தூக்கி எறிஞ்சிடுவோம். ஐயோ எனக்கு கிடைச்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம். கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அது ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அது உனக்கு தேவையானதா? இதனால் உன்னோட அடுத்த பிறப்புக்கு பிரச்சனை வருமா? இதெல்லாம் யோசித்து பார்த்து வேணுமா வேண்டாமான்றத மெல்ல மெல்ல நாம் முடிவு பண்ணணும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம சுற்றியும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகவே ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. எப்படி வேணாலும் நடக்கலாம். அப்போ நாம் அந்த இடத்துல எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த கவனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அப்போது உங்கள் கர்மா ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆனதால தான் சாயப்பா இருக்காங்க, சாயப்பா பேசுகிறாங்க, சாயப்பா என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஆனால் இன்னும் பல பேருக்கு தெரியல. அப்போ அவங்களுக்கு ஏன் தெரியல, உங்களுக்கு மட்டும் ஏன் தெரியுது? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் யோசிக்கணுங்க. நம்ம யோசிக்கல. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை விட டாப்பாக இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கிறோம், நம்மளை யோசிக்கல. சில இடத்துல இப்படி யோசிச்சிங்கன்னா நன்மை தீமை எப்போ உங்களுக்கு தீமை தெரியும்னா எது நன்மையாக இருக்குதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த தீமை தெரியும். எப்போ தீமை தெரியுதுன்னா எது நல்லதாக இருக்குதோ அப்போ தான் தீமை தெரியும், நல்லது தெரியும், நன்மை தெரியும். ஆனால் இதை புரிஞ்சுக்காம நம்ம என்னென்னமோ யோசிக்கிறோம். நமக்கு டாப் ரேஞ்சில் இருக்கிறவங்களே யோசிக்கிறோம், நாம் இப்படி இருக்கமேன்னு. சரி, உனக்கு இந்த அறிவு இருக்கே, உன்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்குதா? இல்லை. அப்போ எனக்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ யார் என்னோட அறிவு கண்ணை திறந்தது? இத்தனை நாள் நானும் அவங்கள மாதிரி தானே இருந்தேன். இப்போ என்னோட அறிவு கண்ணை, பூட்டப்பட்ட கண்ணை அந்த சாவி வச்சு யார் திறந்தா? கடவுளை தாண்டி வேற யாருமே இல்லை. இதான் உண்மை. கடவுளை தாண்டி யாரும் அதை ஓப்பன் பண்ணவே முடியாது. அப்போ கடவுள் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா உன் வழி என்னமோ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அதற்கு தான் நம்ம இப்போ தயாராகணும். அப்போ அவரை ரெடி பண்ணிட்டாரு, அப்போ நாம் அதுக்கு எடுத்துக்கக்கூடாது. அந்த கெடுக்கிறது தான் அந்த மாயை அப்படின்றது. ஸோ அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நம்ம உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சரியான இடத்துல போய்கிட்டு இருக்கோம். சில பேர் ஸ்லோவாக வரீங்க, தப்பு இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன எனக்கு இன்னும் நடக்கலையேன்னு கேட்குறீங்க, அது ஸ்லோ. ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இன்னும் அந்த இடத்துக்கு கூட வரலையேன்னு நினச்சி அவங்கள வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபாஸ்ட்டாகவும் போகல, அங்கேயும் நிற்கல, நம்ம ஸ்லோவாக போகிறோன்னு. அப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சா அதுக்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் செய்யணும். அதிகமாக சம்பாதிக்கணும்னா அதிகமாக வேலை பார்க்கணும். அப்போது நான் இன்னும் நல்லா வேகமாக வளரணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணணும், அதிகமாக உழைக்கணும், இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்தணும், பொறுமையை அதிகப்படுத்தணும், சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்தணும். இதை எல்லாமே செஞ்சாதான் உங்களோட அத்தனை விஷயங்களும் சிறப்பாக்கப்படும். இல்லைன்னா அத்தனையும் எதுவுமே எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புது வசந்தம் பிறக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். ஸோ ஒவ்வொரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் இங்கே நடக்காது, இது உறுதி. இதை மனசில் வைங்க. செயல்படும் வேகத்தை அதிகரிங்க.
முயற்சிகள் செய்யுங்க. ஒரு உன்னதமான நிலைக்கு சாயப்பா உங்களை அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்றத மறந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.